Students, in this video we are going to discuss about branches of ecology. சூழ்நிலையில் இருக்கக்கூடிய என்னென்ன கிளைகள் இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அட் ஈகாலஜி. அட் ஈகாலஜி தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா சுய சூழ்நிலையியல்னு சொல்லுவாங்க. அட் ஈகாலஜி பார்த்தோம்னா இண்டிவிஜுவல் ஸ்பீசிஸ் மட்டும் இருக்கிறதுனால அதுக்கு பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அட் ஈகாலஜின்னு சொல்லுவாங்க. இண்டிவிஜுவல் ஸ்பீசிஸ் இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஸ்பீசிஸ் ஈகாலஜி, சிற்றின சூழ்நிலைகள்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. At ecology is the ecology of an individual species and also called species ecology. At ecology இண்டிவிஜுவல் ஸ்பீசிஸ் மட்டும் இருக்கிறதுனால அதுக்கு பேர் வந்து என்ன சொல்கிறோன்னா நம்ம ஸ்பீசிஸ் ஈகாலஜின்னு சொல்கிறோம். சின் ஈகாலஜின்னா கூட்டு சூழ்நிலையியல்னு சொல்லுவோம். சின் ecology is the ecology of population or community. பாப்புலேஷன்னா உயிரி தொகைன்னு சொல்லுவோம், கம்யூனிட்டின்னு சொன்னால் குழுமம் சொல்லுவோம். வித் ஒன் ஆர் மோர் ஸ்பீசிஸ். இந்த பாப்புலேஷனில் பார்த்திங்கன்னா நம்ம ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட சிற்றினங்களை பற்றி இதில் பற்றி படிக்கிறோம். அதனால் இதுக்கு பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சின் ஈகாலஜின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த பாப்புலேஷன் அல்லது கம்யூனிட்டி பற்றி நம்ம இந்த சின் ஈகாலஜியில் படிக்கிறதுனால இதுக்கு பேர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா கம்யூனிட்டி ஈகாலஜி, குழும சூழ்நிலையியல். ஏற்கனவே பார்த்தோம், இண்டிவிஜுவல் ஸ்பீசிஸ் வந்து பாப்புலேஷன் ஆகுது, பாப்புலேஷன் கம்யூனிட்டி ஆகும், கம்யூனிட்டி வந்து ஈகோசிஸ்டம் ஆகும், ஈகோசிஸ்டம் வந்து லேண்ட்ஸ்கேப்பாக மாறும், லேண்ட்ஸ்கேப் வந்து பயோமாக மாறும், பயோமுக்கு அடுத்து தான் பயோஸ்பியராக மாறும். அப்போது இண்டிவிஜுவல் ஸ்பீசிஸ் ஆர் தி பேசிக் யூனிட் ஆஃப் ஈகாலஜிக்கல் ஹைரார்கி. அப்போ இண்டிவிஜுவல் ஸ்பீசிஸ் பற்றி படித்தோம்னா அதுக்கு அட் ஈகாலஜின்னு சொல்லும். பாப்புலேஷன் அல்லது கம்யூனிட்டி பற்றி படித்தோம்னா அது சின் ஈகாலஜின்னு சொல்கிறோம். இது மட்டும் இல்லை, இந்த ரெண்டு பிரான்ச்சஸ் தவிர்த்து வேறு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்குறோம். நம்ம அட்வான்ஸ்ட் ஃபீல்ட்ஸ் ஆர் மாலிகுலார் ஈகாலஜி, மூலக்கூறு சூழ்நிலையியல் இருக்குது. ஈகோ டெக்னாலஜி, சூழல் தொழில்நுட்பம், ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஈகாலஜி அண்ட் என்விரான்மெண்டல் டாக்சிகாலஜி. தீஸ் ஆர் தி அட்வான்ஸ்டு ஃபீல்ட்ஸ் ஆஃப் த பிரான்ச்சஸ் ஆஃப் ஈகாலஜின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தோம்னா ஹேபிடேட். ஹேபிடேட்னா ஒரு உயிரினம் வாழக்கூடிய இடத்துக்கு பேர் தான் என்ன சொல்கிறோன்னா ஹேபிடேட்னு சொல்லுவோம். இது வந்து புவி வாழிடம்னு சொல்லுவோம். த ஹேபிடேட் இஸ் ஸ்பெசிஃபிக் ஃபிசிக்கல் ஸ்பேஸ், இயற்பியல் காரணிகள் இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு பேர் தான் என்ன சொல்கிறோன்னா ஹேபிடேட்னு சொல்கிறோம். த ஹேபிடேட் இஸ் ஸ்பெசிஃபிக் ஃபிசிக்கல் பிளேஸ் ஆர் லொக்காலிட்டி ஆக்குபைடு பை an ஆர்கானிசம். ஒரு குறிப்பிட்ட சிற்றினத்தினாலும் ஒரு குறிப்பிட்ட உயிரினத்தினாலும் ஆக்குபை பண்ணப்பட்ட இடத்துக்கு பேர் தான் என்ன சொல்கிறோன்னா புவி வாழிடம்னு சொல்லுவோம். த ஹேபிடேட் த காம்பினேஷன்ஸ் ஆஃப் ஏபயாட்டிக் ஆர் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ். ஏபயாட்டிக்னு சொன்னால் என்ன சொல்லுவோம், நம்ம நான் லிவிங் திங்ஸ்ன்னு சொல்லுவோம். என்விரான்மெண்டல் ஃபேக்டர் சுற்றுப்புற காரணிகள், அதை நம்ம என்ன சொல்லணும்னா காற்று சொல்லலாம், நீர் சொல்லலாம், வெப்பநிலையை சொல்லலாம். இது எல்லாமே வந்து எதில் வரும்னா என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் இருக்கும். பட் த என்விரான்மெண்ட் ஆஃப் எனி கம்யூனிட்டி இஸ் கால்டு பயோடோப். பயோடோப்னா உயிரி நில அமைவு ஒன்று சொல்கிறோம். ஒரு கம்யூனிட்டியினுடைய ஒரு சூழ்நிலையை நம்ம எந்த சூழ்நிலை வேணாலும் இருக்கலாம், அது என்ன சொல்கிறோம், நம்ம ஒரு சுற்றுப்புறத்தை என்ன சொல்கிறோன்னா பயோடோப்புன்னு சொல்கிறோம். ஒரு கம்யூனிட்டி இருக்கக்கூடிய எந்த விதமான சுற்றுப்புறத்தை நம்ம என்ன சொல்கிறோம் பயோடோப்புன்றோம், உயிரி நில அமைவுன்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தோம்னா நீட்ஸ்.
நீச்ன்றது வந்து நம்ம செயல் வாழிடம் சொல்கிறோம். எப்படி ஹாபிடேட் வந்து புவி வாழிடம் சொல்கிறோம்னோ நீச் வந்து செயல் வாழிடம் சொல்கிறோம். An ecological niche refers to an organism's place in the biotic environment and its functional role in ecosystem. The niche என்ன சொல்கிறோம் நம்ம ஃபங்க்ஷனல் ரோல்னு சொல்கிறோம் நம்ம. அப்போ எதுக்கு நம்ம ஃபிசிக்கல் ஸ்பேஸ்ன்னு சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் பிளேஸ்ன்னு சொல்கிற மாதிரி இந்த நீச் வந்து ஃபங்க்ஷனல் ரோல்னு சொல்கிறோம். இந்த நீச் இஸ் a place in the biotic environment. Biotic environmentனா லிவிங் திங்ஸ் மட்டும் இருக்கும். லிவிங் திங்ஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் என்ன சொல்கிறோம் நம்ம நீச்னு சொல்கிறோம். The niche can occupied by and same organisms ன்னு சொல்கிறோம். அது next we will see the difference between habitat and niche. The term was coined by naturalist Roswell Hill Johnson. The term niche was coined by naturalist Roswell Hill Johnson, but Grinnell was probably first to use the term. இந்த வார்த்தையை முதல்ல காயின் பண்ணவர் யாருன்னு சொன்னால் ரோஸ்வெல் ஹில் ஜான்சன் சொல்கிறோம். ஆனால் அவருக்கு முன்னாடியே வந்து இந்த கிரின்னல் என்றவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த வார்த்தையை முதல்ல பயன்படுத்துகிறாரு in the year of 1917. The habitat and niche of any organisms is called ecotop. ecotopனா சூழ்நிலை அமைவு. ஒரு உயிரினத்தினுடைய செயல் வாழிடம் மற்றும் புவி வாழிடம் இரண்டையும் சேர்த்தோம்னா என்ன சொல்லுவோம்னு சொன்னால் ஈகோடோப்னு சொல்லுவோம். எந்த சிற்றினமாக இருக்கலாம் அல்லது உயிரினமாக இருக்கலாம், அந்த உயிரினம் சார்ந்திருக்கிற புவி வாழிடமாக இருக்கலாம் செயல் வாழிடமாக இருக்கலாம், இது ரெண்டுத்தையுமே என்ன சொல்லுவோம்னா பொதுவாக ஈகோடோப்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் புவி வாழிடத்துக்கும் செயல் வாழிடத்துக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குன்னு பார்ப்போம். தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹேபிட்டட் அண்ட் நீச். A specific physical space occupied by an organisms, அது என்ன சொல்லலாம் நம்ம ஸ்பீசிஸ்னு சொல்லலாம். இந்த புவி வாழிடத்தில் இருக்கக்கூடிய உயிரினம் தான் என்ன சொல்கிறோம் நம்ம ஸ்பீசிஸ்ன்னு சொல்கிறோம். The habitat exhibited by the organism. ஒரு புவி வாழிடம் இருக்குதுன்னா அது எந்த வகையான உயிரினங்களும் இருக்கலாம் சிற்றினங்களும் இருக்கலாம். அடுத்தது நீச் பார்த்தோம்னா the functional phase occupied by an organism. ஒரு குறிப்பிட்ட சிற்றினங்கள் மற்றும் ஒரு குறிப்பிட்ட உயிரினங்கள் மட்டும் இருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் நம்ம நீச்சுன்னு சொல்கிறோம். ஆனால் அங்கே புவி வாழிடத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய சிற்றினங்கள் இருக்கும். இந்த பாருங்க, the same habitat shared by many organisms. ஒரு புவி வாழிடத்தில் எந்த உயிரினங்கள் சிற்றினங்கள் வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஒரு செயல் வாழிடத்தில் ஒரு குறிப்பிட்ட சிற்றினங்கள் அல்லது உயிரினங்கள் மட்டும்தான் உயிர் வாழ முடியும். இங்கே பாருங்கள், a single niche is occupied by a single species. ஒரே ஒரு சிற்றினத்தை சார்ந்தது மட்டும்தான் உயிரினங்கள் தான் என்ன பண்ணுன்னா அந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்கும். அடுத்த தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா habitat specificity is exhibited by organisms. ஒரு ஹேபிட்டட் வந்து உயிரினங்களால் அல்லது சிற்றினங்களால் வந்து நிரப்பப்பட்டிருக்கிறோம். ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா ஆர்கானிசம் என்ன பண்ணணும்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா நீச்சில் ஆர்கானிசம் மே சேஞ்ச் their niche with time and season. ஒரு உயிரினம் வந்து செயல் வாழிடத்தை வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு ஏற்றாற் போலையும் பருவநிலைக்கு ஏற்றாற் போலையும் மாற்றிக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து நெக்ஸ்ட் கிளாஸ் we see the ecological equivalence.